தென்காசி மாவட்டம் தென்காசி சாராட்சியர் அலுவலகம் மற்றும் சங்கரன்கோவில் கோட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய 2 இடங்களில் கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் முழு நேர பணியாளர்களாக உள்ள கிராம உதவியாளர்களுக்கு டி கிரேடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் வெள்ளேரி கொம்பை கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடியிருப்புகள், நடைபாதை மற்றும் சாலை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அப்பகுதி மக்களின் கோரிக்கை குறித்து கேட்டறிந்த அவர், பிரதம மந்திரி ஜென்மம் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டுவதற்கான இடத்தினை தேர்வு செய்ய வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும், புதிய வீடு கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக ஆராய ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரதமர் மோடி உருவபொம்மையை தூக்கில் தொங்கவிட்ட காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்ய வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி தலைமையில் பாஜகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த முற்றுகையில் பிரதமர் உருவபொம்மையை தூக்கிலிட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து காங்கிரஸ் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்யாத பட்சத்தில் மாவட்டம் முழுவதும் பாஜக தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேலேரி காட்டுக்கொட்டாய் பகுதியில் நிலத்தகராறு குறித்த பேச்சுவார்த்தையின் போது இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் சடையன் என்பவர் அருணாச்சலம் என்பவரின் தாய் மற்றும் மகளை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இந்த தாக்குதல் குறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தற்போது அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்குகளுக்கு எடுத்து செல்லப்படாமல் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள காரணத்தால் தற்போது கொண்டுவரும் நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்படாமல் சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் முல்லாம்பரப்பிலிருந்து நாதகவுண்டன் பாளையம் செல்லும் சாலையில் புதிதாக அமைய உள்ள அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இப்பகுதியில் மதுபான கடை அமைந்தால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்த மக்கள் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பினர். அந்த வழியில பிள்ளைங்க குழந்தைய ஸ்கூல் போற பிள்ளைகள இறங்கி நடந்து போவானுங்க. பொம்பளை குட்டியில பக்கத்துல வேலை செஞ்சுட்டு 7 மணி 8 மணிக்கு தான் நடந்து போவோமுங்க. ஒயின் ஷாப்பு இங்க வச்சா இதுல நடக்க முடியாதுங்க. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. திரு சிறுசெல்லாம் போக முடியாதுங்க. அதனால எங்களுக்கு இந்த பகுதியில இந்த இடத்துல ஒயின் ஷாப் தேவையில்லைங்க. எங்களுக்கு வேண்டாங்க. இதுக்கு ஒரு ஏதாவது நல்ல முயற்சி பண்ணுங்க. ஏதாவது கவர்மெண்ட்ல ஏதாவது பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்க. சிவகங்கை மாவட்டத்தில் 91 மையங்களில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்ற நிலையில் 16,154 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். மேலும் மாவட்டம் முழுவதும் தேர்வில் முறைகேடு நடக்காத வகையில் ஆசிரியர்கள் அடங்கிய நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் பறக்கும் படை குழு ஆகியோர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் தங்களது வாழ்க்கையில் முக்கியமான தேர்வு இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்ற பொறுப்பை உணர்ந்து நம்பிக்கையுடன் தேர்வுக்கு படித்துள்ளதாக பள்ளி மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். முதல் பொதுத் தேர்வு நடக்குது. தமிழ் எக்ஸாம் இன்னைக்கு நாங்க ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். போன வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர்ஸ் பிளஸ் 5 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி தான் நாங்க எக்ஸாமுக்கு தயாரா வந்திருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 69 மையங்களில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்ற நிலையில் 13,701 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். மேலும் மாவட்டம் முழுவதும் தேர்வில் முறைகேடு நடக்காத வகையில் ஆசிரியர்கள் அடங்கிய நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் பறக்கும் படை குழு ஆகியோர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் தேர்வு அறையில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசிமக திருவிழா மற்றும் பழனி பாத யாத்திரை குழுவினரின் 50வது ஆண்டு பொன்விழா வைரவேல் உற்சவ விழா நடைபெற்றது. மேலும் இந்த விழாவின் 5ஆம் நாளான இன்று ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் தெய்வானை வள்ளி ஆகியோருடன் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
சேலம் மாவட்டம் ஓமலூரில் திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் தொடரட்டும் திமுக ஆட்சி, தொடரட்டும் தமிழ்நாட்டில் சாதனைகள் என்ற தலைப்பில் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட நிர்வாகிகள், திமுக ஆட்சி தொடர்ந்தால்தான் தமிழகத்தில் சாதனைகள் தொடரும் என்றும், அதனால் மக்கள் திமுக ஆட்சி அமைய துணையிருந்து மதவெறி பாஜக அதிமுக கூட்டணியை விரட்டி அடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பெயர் நீக்கப்பட்டதை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை வழங்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் பணித்தள பொறுப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முழக்கமிட்டவர்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட ஒன்றிய அலுவலர் வேலை வழங்குவதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.